போய் எல்லா உண்மைகளையும் நிரூபிச்சோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சுந்தரி தவிக்கிறாங்க. அப்ப ராகவ் இதுக்கப்புறம் உங்கள மன்னிக்க தயாராவே இல்ல. உங்கள மாரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல. நீங்க அணுக்கு செஞ்சது பச்சை துரோகம் அப்டின்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னோனே, ராகவ் என்ன மன்னிச்சு ராகவ் அப்டின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன பண்றாங்க, சுந்தரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல அணு கிட்ட அப்டின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. உடனே அணு என்ன மன்னிச்சுடு அணு அப்டின்றாங்க. உடனே என்ன பண்ணாரு, நம்ம ஆகாஷ் என்ன பண்ணாரு, விடு அணு மன்னிப்பு கேட்டு என்ன ஆகப்போகுது? இதுக்கப்புறம் என்னதான் இவங்க மன்னிப்பு கேட்டாலும் உங்க புத்தி மாற போறதில்ல. அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம இருக்க வேணாம். நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் முடிவு எடுக்கிறாரு. அத கேட்டு ஆகாஷோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ ஏன்டா வீட்ட விட்டு போணும்? எல்லாம் பாவத்த இவ தானே செஞ்சா. இவ தானே அந்த வீட்ட விட்டு போணும். மரியாதை வீட்ட விட்டு போடினோனே, நான் எப்படிங்க அப்படின்னு நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல தள்ளி கதவை சாத்திடுறாரு. ஆகாஷோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரியால தாங்கிக்க முடியல. என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்களா? உங்கள நான் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? எனக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழறாங்க. அழாதம்மா நாங்கள் இருக்கோன்னு அவங்க சொன்னோன்னே, பார்த்தீங்களா நம்ம சொந்தக்காரங்க எப்போவுமே நம்மளுக்கு ஆறுதலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் அணுவும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எல்லாருமே அழறாங்க. நடந்தது நடந்துருச்சு விடுங்க. அவள் பண்ண பாவத்துக்கு தானே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்ப்போம். இங்கே பாராணும், இதுக்கப்புறம் ஆகாஷ் கூட சேர்ந்து நீ வாழணுமா, குழந்தை குட்டிங்களே பெற்றுக்கின்னு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னோடனே, பாட்டி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அணு பாட்டியை கட்டின்னு அழகிறாங்க. அபியை பார்த்துட்டு அணு சொல்கிறாங்க, தேங்க்ஸ் அபி, நீ மட்டும் இல்லைன்னா இதுக்கப்புறம் எல்லாரும் என்னென்ன சொல்லியிருப்பா, அது எப்படி நான் விட்டுருவேன்? நீங்கள் ஏன் அணுவை கஷ்டப்பட நான் விடுவேனா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் அபிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உண்மையிலேயே அணுவோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஆகாஷோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அபி அப்படியே நிகழ்ந்து போகிறாங்க. அடுத்து அணுக்கும் நம்ம ஆகாஷ்க்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணோம். இவ்வளோ நாள் இவங்க வாழலை, இதுக்கப்புறம் நல்லபடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. அந்த ஏற்பாடு எல்லாம் அபியும் ராகவும் தான் நீங்கள் 2 பேரும் தான் பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சுந்தரி. என்ன இது இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, காயெல்லாம் இப்படி நறுக்கிறது நல்லாவே உனக்கு காய் நறுக்க தெரியல, உனக்கு சமையலே பண்ண தெரியாதா, நல்லா சொகுசாக வாழ்ந்துட்ட போட்டிருக்கு, இதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்க முடியாது, இங்கே வேலைக்காரி தான் நீ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க சொந்தக்காரங்க அதை கேட்டுட்டு அழுகுறாங்க. இப்படி இருந்துட்டேன், மகாராணி மாதிரி வாழ்ந்தனே என் வீட்டில், இங்கே இப்படி வேலைக்காரியாக கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க சுந்தரி. இங்கே என்ன பண்ணுறாங்க, அணுக்கும் நம்ம ஆகாஷ்க்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, இந்த விஷயம் சுந்தரியாத்துக்கு தெரிஞ்சால் எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க, இது நிறுத்த வழியே இல்லையா அப்படி சொல்லிட்டு முன்னாடி யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நைட் ரூமெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அபி அழகாக பார்த்து ரெடி பண்ணாங்க. எங்கே எப்படி இருக்குது ராகவ், நல்லா இருக்கா அப்படின்னோடனே, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது என்ன அலங்காரம், இதோட சூப்பராக அலங்கரிச்சு அதே டைமில் அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நம்ம கொண்டாடுவோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் என் மனசில் இருக்கிற நம்ம எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அபி. அப்புறம் என்ன, இந்த ஏற்பாடோட சூப்பரான ஏற்பாடை நம்மளுக்கு பண்ணிக்கணும், நம்ம இன்னும் நல்லா வாழ்வோம், இதை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அபி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. உடனே உண்மையிலே சொல்கிறேனே, இதெல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய கிடைக்கிற பெரிய பாக்கியங்க, எல்லா பொண்ணுக்கும் அமையாதில்ல அப்படி சொல்லிட்டு அபி போகிறாங்க. அதை கேட்டு ராகவ் வருத்தப்படுகிறாரு. ஆமாம் அபி, உனக்கு இந்த பாக்கியத்தை நான் தரவே தரல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் புரிஞ்சுக்காமல் ரொம்ப காயப்படுத்திட்டேன், ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு நான் நிறைய சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன், கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, உன் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் அள்ளி கொடுப்பேன் அபி, இது சத்தியம் அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு.